எனவே சுகாதாரத்துறையின் அந்த செயற்பாடுக்கு தடைபெறாத முறையிலும் இனவாதம் தொடர்ந்தும் வித்திடாத வகையிலும் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது. எனவே அந்த வகையில் தான் தற்போது தற்காலிகமாக குறித்த அந்த சுகாதார உதவியாளர்களை அண்மையில் உள்ள அந்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தெளிவாக நான் ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகின்றோம். இது தீர்வு அல்ல. கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன், நீண்ட காலமாக இந்த விடயம் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் பல மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றும் கூட அமைச்சருடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். இந்த அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் நினைக்கின்றேன், இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே தாதிமார்களுடைய தொழில் சம்பந்தமான தகவல்களை திரட்டுகின்ற போது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மிக குறைவாகத்தான் குறித்த தொழிலில் ஈடுபடுவதை எமக்கு அவதானிக்கலாம். அதற்கான பிரதான தடையாக அவர்கள் நம்புகின்ற அந்த மத நம்பிக்கை, அந்த கலாச்சாரத்தின் காரணமாக தான் சிறுவயதிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்ட அந்த ஆடை கலாச்சாரத்தோடு தனக்கு தொழில் புரிய முடியாது என்ற அந்த தருணங்களில் சில போது அந்த துறை சார்ந்து தொழில் புரிவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், உலகில் இன்று பல நாடுகளிலும் அந்த கலாச்சாரங்களை மதித்து அதற்கேற்றால் போல் சுகாதார விதிமுறைகளையும் பேணியதாக அவர்களுக்கு சீருடைகளை அணிவதற்கான சந்தர்ப்பங்களை பல நாடுகள் அந்த சந்தர்ப்பங்களை அளித்திருக்கின்றன. எமது நாட்டில் கூட சில போது தனியார் வைத்தியசாலைகளும் கூட அவர்களுக்கு அத்தகைய உரிமைகள் கிடைத்திருக்கு. எனவே இந்த பின்னணியில் தான் இந்த பிரச்சினை ஒரு இனவாத பிரச்சனையாக, அல்லது இது வேறு திசையை நோக்கி செலுத்தப்படுகின்ற பிரச்சனையா, அல்லது இந்த நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்காக பின்புலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு அதனூடாக அரசியல் செய்ய சிலர் எத்து நிற்கின்றார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே இனவாதத்தையும் புறக்கணிக்கின்ற, அதற்கு எதிராக செயற்படுகின்ற அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் சுகாதாரத்துறை தொடர் தேர்ச்சியாக இயங்க வேண்டும். இந்த பிரச்சனையின் காரணமாக பாதிக்கப்பட போறவர்கள் இரு தரப்பினர்களும் முரண்படுகின்ற போது, முட்டிக்கொள்கின்ற போது அதிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் நோயாளிகள், அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். எனவே சுகாதாரத்துறையின் அந்த செயற்பாடுக்கு தடைபெறாத முறையிலும் இனவாதம் தொடர்ந்தும் வித்திடாத வகையிலும் உடனடியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது. எனவே அந்த வகையில் தான் தற்போது தற்காலிகமாக குறித்த அந்த சுகாதார உதவியாளர்களை அண்மையில் உள்ள அந்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தெளிவாக நான் ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகின்றோம். இது தீர்வு அல்ல. கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன், நீண்ட காலமாக இந்த விடயம் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் பல மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றும் கூட அமைச்சருடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். இந்த அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் நினைக்கின்றேன், இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து சில போது இந்த விடயத்தில் உள்ள மனிதாபிமான, அதே போன்று அந்த கலாச்சாரத்தை மதிக்கின்ற இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு ஒரு நிலையான தீர்மானத்துக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான தீர்வாக மாறும். எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் இளைஞர்கள் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக கலந்தாலோசித்து இந்த விடயம் சம்பந்தமாக கருத்துரைத்து ஒரு சிறப்பான தீர்வை நாங்கள் அனைவரும் எட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.